என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். மீரா மித்துன் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நான் 5 வருஷம் ஸ்டேட் ஆண்டுட்டு இருந்தேன். மக்களோட மக்களா இருந்து எனக்கு அழிவு இல்லாதப்ப எனக்கு பின்னாடி நிக்கிற யாருக்குமே அழிவு இல்லை. ஆண்டுட்டு இருந்தாங்களா? உனக்கு அங்க ஏதாவது தெரியுதா? என்னடா பேசுற? எனக்கு தெரியுதுடா. எவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க தெரியல, காணா போயிட்டாங்க. டேய் எங்க பண்ணீங்க? அரஸ்ட்லாம் பண்ணாங்கல்ல. தலையில ஆடுறீங்களாடா? ஐயோ பாரு. உயிரோட தான் இருக்கேன் இன்னும். ஆமா, அரஸ்ட்லாம் பண்ணாங்கல்ல. அரெஸ்ட் பண்ணாங்களா? பண்ணிட்டே இருந்தாங்க. உண்மையிலே அவன் வந்துட்டாடா. என்னடா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மீரா மிதுன் பேசுறேன். பார்த்தா நீ இன்னும் சாகலையா? அதாவது என்னன்னா, இப்ப நம்ம நியூ ஏஜ்ல இருக்கோம். நியூ ஏஜ்னா என்னன்னா, ஆல்ரெடி லாக்டவுன் நிறைய பேர் அழிவுக்கு உள்ளாகி கடவுளோட கோபம் ஜாஸ்தியாகி கடவுளோட டிஸ்ட்ரக்ஷன் உலகத்து மேல வர ஆரம்பிச்சது. செவ்வாய் கிரகத்துல நாங்க குடியேறின 400 வருஷத்துக்கு அப்புறம் சரியா கிபி 2600 நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பூமின்ற கோள் வெடிச்சு சதறிடுச்சு. ஏன்? கர்மானால. கர்மா எல்லாருமே பண்ற கர்மா. கடவுளுக்கு கோபம் நான் உருவாக்குனதை நானே அழிக்கிறேன்னு கோவத்துல அழிக்க போகும்போது நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி பகவான் அவரு இறங்கி இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு மொத்த கர்மாவை கிளியர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து கடவுளோட கோவத்தை தணிச்சாரு. என்னாச்சு? ஏதோ கட்சியில சேர்ந்துட்டாங்களா? நான் கூடிய சீக்கிரம் இந்த பணங்கிற பேப்பரே பர்ன் ஆக போகுது. இட்ஸ் கோனா பி only digital currency points. அவன் உழைக்கிறானோ அவனுக்கு பாயிண்ட். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க? கரெக்ட் தானே மக்களே நான் சொல்றது? நல்லவங்களாகிய நம்ம என்ன ஆனாலும் சேவ் ஆக போறோம். நீங்க சேர்த்துக்கிறீங்க. என்னோட ஃபேன்ஸ், என்னோட கூட்டம், என் பின்னாடி இருக்காங்க என்னைக்குமே நல்லவங்க. இவ்வளவு கேவலமா இருக்கிற? ஏன்னா என் வாழ்க்கைய மொத்தமா மக்களுக்காகவும் என்னோட ஃபேன்ஸுக்காகவும் இன்ன வரைக்கும் அர்ப்பணிச்சு உங்களுக்காகவே மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீ ஊர்த்தமா நல்ல மனசு. நான் எல்லா மக்கள் கிட்டயும் கேட்டுக்கிறது, நம்ம இருக்கிறது நியூ ஏஜ்ல இருக்கும். இப்போ நானு ரொம்ப தெளிவா ரெஜிஸ்டர் பண்றது நம்ம இருக்கிறது நியூ ஏஜ். சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் தான் சொல்றேன், ரொம்ப தெளிவா இருக்கேன்னு சார். ஹார்ட் ஒர்க் தாங்க என்னைக்குமே ஜெயிக்கும். ஈஸி வழியில எல்லாம் பணம் என்னைக்குமே யாருக்குமே கிடைக்காது. என்னோட ஹார்ட் ஒர்க் பார்த்திருக்கீங்கல்ல? ஓகே, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்ற சயின்ஸ் நம்பிக்கை வைங்க. சயின்ஸ் நம்பிக்கையும் இல்லாதவங்கன்னா செத்துருங்க, செத்துருங்க. பப்ளிக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஃபேக் செலிபிரிட்டிஸ் யாரு, ரியல் செலிபிரிட்டிஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பப்ளிக்காக வாழ்ற பிற்படுத்தோர்பட்டவருக்காகவே இன்ன வரைக்கும் போராடி அவங்களோட வாழ்க்கையும் லைஃப் ஸ்டைலையும் முன்ன மேல நிறுத்துறதுக்கு போராடின மொத்த குடி மகள் நானு. ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்ல. போது என்னையே அழிச்சுக்கிட்டு என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எல்லாரையும் காப்பாத்தணும்னு நான் இவ்வளவு ஃபேஸ் பண்ணி இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியே அந்த ஒரு பாட்டு விட்டாங்களே, கீழ்பாகத்துல இருந்தேன். சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜ்ல கொண்டாந்து விட்டாங்க. எல்லாருமே ஒரு டவுட், யார் அந்த ராமர், யார் அந்த ராமர்? ஜெய் ஸ்ரீராம், நரேந்திர மோடிஜி தான் அந்த ராமர் நம்மளுக்கு. அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நான் என்னைக்குமே மக்களுக்காக அவர் இழுக்கிறாரு. நான் பண்ண தப்பு. ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே என்ன பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க சென்ட்ரல்? என்ன பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க சென்ட்ரல்? புரியல எனக்கு. ஐயோ எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க?
நான் வந்து நிறைய பெரிய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பீப்புளோட இருக்கணும், பீப்புளோட கனெக்டடா இருக்கணும், சும்மா ஒரு பாக்ஸ்குள்ள வந்து செக்ரிகேட் ஆகக்கூடாதுன்னு அப்புறம் நான் அதே பார்ட்டியில இருந்த ஒருத்தனை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார வச்சா அவனும் எனக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். யாரு யாரது சொல்லவே இல்ல. நீ பைத்தியக்காரனாவே இது நினைச்சிருக்க. பாப்போம் என்னதான் சொல்றாங்க பாப்போம். நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம். ஏன்னா என்னைக்குமே மெஜாரிட்டி வந்து பப்ளிக் தான். பப்ளிக்கு உண்மை தெரிஞ்சா பப்ளிக்கே கல்லால் எடுத்து எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க. அவன் அட்லீஸ்ட் பொசிஷன்ல இருந்துட்டு நான் 5 வருஷம் வந்து ஸ்டேட்டை ஆண்டுட்டு இருந்தேன், மக்களோட மக்களா இருந்து. எப்படி அவிஞ்சு போய் கிடக்கு மேற்குண்டு எரிச்சலக்காப்பா. ஐயோ அப்போ நடந்த பயோவாஸ், அப்ப நடந்த எல்லா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பயோவாஸா? அந்த வாரில தைச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. கோவிட் தான் பயோவாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குங்க. டைகர் பாமா இருக்கும். டேஷ் முன்னேற்ற கழகம் ஆளுங்க வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சினானுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மீரா, நாங்க கரெக்டா பாத்துப்போம் பப்ளிக்க, நாங்க உங்க கீழே கரெக்டா வேலை செய்வோம். நீங்க இவனுங்களை எடுத்துன்னு வந்து உட்கார வச்சேன் பாத்தீங்களா, அங்கதான் நான் பண்ண பெரிய தப்பு. யார் அது? எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னையே ஜெயில போட்டு என்னையே கொலை பண்ண ட்ரை பண்ணி ஏன்ஜினிய திருடி அதுக்கப்புறம் சீனியை திருடிட்டாங்களா? இன்ன வரைக்கும் நேத்து கூட என் காலில் ஒண்ணுன்னு தான் இருக்கான். ஆனா அவங்க உட்காந்து மீடியால பேசின்னு இருக்கான், மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கான். சொன்னாதானே தெரியும். யாரு இந்த விஷயம் எல்லாம் நான் ஓபன் பண்ணி மக்கள் கிட்ட கரெக்டா சொல்ற டைம் அப்ப என் போனை திருடி என்ன அவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாக்குனானுங்க. நீங்க நினைச்சாலாம் நான் சாவ மாட்டேன்டா, அதுக்கு யம தர்மராஜா நினைக்கணும், கோடி கணக்கான மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான என் ஃபேன்ஸ் நினைக்கணும். என்னால இவ்வளவு கணக்கான பீப்புள் வந்து கண்டிப்பா லிவ் ஆவாங்க, சேவ் பண்ணப்படுவாங்கன்னா என்னைக்குமே எனக்கு அழிவில்லை. எனக்கு அழிவில்லாதப்ப எனக்கு பின்னாடி நிக்கிற யாருக்குமே அழிவில்லை. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறது, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது அண்ணாமலை சாரும் நானும் தான். ஃபர்ஸ்ட் நான் தனியா பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ தமிழ்நாட்டை காக்குறது என்னோட மெயின் வேலையா இருந்தது. இங்க டெல்லியில உட்காந்து போயிட்டீங்களா? இன்னொரு வாட்டி எவனையாச்சும் எங்கேயாச்சும் மீடியால நான் பார்த்தேன், திருப்பி பழையபடி ஓல்டு ஏஜ்ல நடக்கிற விஷயம் மாதிரியே நடக்கிறத நான் பார்த்தேன், டெய்லி ஒரு வீடியோ போட வேண்டியது வரும். பேசியா நானே ஏதோ பண்ண போறாங்க பார்த்தா வீடியோ போட போறேன். எனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அதாவது எனக்கு ஒண்ணு இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒண்ணு புரியல. மீரா மிதுன் வந்து யாரு? எனக்கு ஃபர்ஸ்டே எனக்கு அது யாருன்னு தெரியல. அவங்க அப்படி என்ன படம் நடிச்சாங்க? முதல்ல எத்தனை படம் நடிச்சாங்க தமிழ்ல? இல்ல தெலுங்குல ஏதாவது படம் நடிச்சாங்களா? இல்ல மத்த மொழியில ஏதாவது படம் நடிச்சாங்களா? இல்ல ஏதாவது ஒரு படத்துல ஹீரோயினாவது நடிச்சாங்களா? இல்ல வில்லியாவது நடிச்சாங்களா? எனக்கு புரியவே இல்லை. இவங்க எப்படி இப்படி இவ்வளவு கோடி மக்களுக்கு தெரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. மில்லியன் கணக்கான ஃபேன்ஸ் தமிழ்நாட்டுல இல்ல, ஃபேன்ஸ் வேற எந்த ஊர்ல இருக்காங்க என்னன்னு தெரியல. பயோவார் பண்ணாங்கங்கறாங்க, என்னென்னவோ வளர்றாங்க. ஏதாவது ஆயிடுச்சா உங்களுக்கு? முன்னாடில இருந்தே இப்படிதான். ஆவல இல்ல, இப்படியேதான். இப்போ பயங்கரமா நீ பாக்கலையா இல்லையான்னு தெரியல. முன்னாடியும் இதேதான், இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான், தவிர இது மாறல. அப்பவே அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, சூப்பர் மாடல் நான் தான் இருக்கலே சூப்பரான மாடல் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் திருடிட்டு இருக்காங்க, ஹீரோயின் திருடிட்டு இருக்காங்க, என் வாய்ப்பெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா இவங்களும் தமிழ்நாட்டை ரூல் பண்ணி எப்படி இருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீ உங்க ஃப்ரெண்டா மீரா மிதுன்? எனக்கு என்னமோ இவங்க மீரா மிதுன் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா விசாரிங்க. நான் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, ஆனா நல்லா இருந்துச்சு. ஆனா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இதை யார அவங்க மென்ஷன் பண்றாங்க, யார சொல்றாங்கன்னு தெரியல. இவங்க பார்த்தா அந்த அந்த கட்சி அப்படியே நாங்கெல்லாம் அந்த கட்சி தான் அப்படின்னு மாதிரி ஓப்பனா சொல்றாங்க.
இது அவங்க இதை கண்டிப்பா கேட்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இப்படிதான் பிரஸ் ஏதோ மீட் நடந்துச்சுன்னா முன்னேற்ற கழகம்ன்றாங்க அந்த கட்சி தான். என்ன பிரச்சனை வரும். அதான் எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் அவங்க மண்டையை கொடுத்து திரும்பியும் அதாவது நம்ம தெரியணும் அப்படின்னு பண்றதுக்காகவே பண்ண மாதிரிதான் இருக்கு. பார்க்கலாம் இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்